ஹாய், இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 15 நாற்காலிகள் விலை 7500 ரூபாய். இதே போன்று 12,000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும்? ஓகேங்களா? இப்போது 15 நாற்காலிகள் வந்து 7500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி 12,000 ரூபாய் இருக்குன்னா 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம் அப்படின்னு. இதை வந்து ஜஸ்ட்டு நேர்மாறல் எதிர்மாறல் உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக போடலாம். இப்போது 15, இப்போ இதை வந்து நேர்மாறல்னு சொல்லுவோம். நேர்மாறலில் போட போகிறோம். 15 நாற்காலிகளுடைய விலை 7500 ரூபாய். ஓகேங்களா? அப்போது எத்தனை நாற்காலிகள் 12,000க்கு வாங்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக 15 விட அதிகமாக தான் இருக்கும். அதேமாரி இங்கே 7500 ரூபாலேருந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது நேர்மாறல். ஓகேங்களா? இந்த அம்புக்குறி ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி இருந்தால் நேர்மாறல். அப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். இப்போ x = 12,000 × 15. ஓகேங்களா? டிவைடட் பை 7500. 0 0 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகும். 3 5 15. இங்கே 1 5 5 மீதி 2 இருக்கா. 5 5 25. ஓகேங்களா? 1 3 3 5 3 15. ஓகேங்களா? 1 5 5 இங்கே 120 அடிக்கிறோம். இப்போ 120 டிவைடட் பை 5 இருக்குன்னா 1 5 5 2 5 10 மீதி 20 4 5 20. அப்போது 24 நாற்காலிகளாக வாங்கலாம். நீங்கள் 15 நாற்காலிகளுடைய விலை வந்து 7500. அப்போது ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12,000 நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வேணும். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த மாடலில் மெத்தடில் போட்டால் டைம் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் மாலில் நம்மளுக்கு டைமை எப்படி இழுத்துட்டு போகுதுன்னே தெரியாது. சிம்பிள் சம்மாக கூட இருக்கும். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கூட டைம் தான் நம்மள அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி நேர்மாறல் எதிர்மாறல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் நேர்மாறல்னால் என்ன, எதிர்மாறல்னால் என்ன, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருக்குன்னா அதில் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு எதனா கொஷின்ஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கொஷினை சால்வ் பண்ணி போகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.